ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதை விட ரேஷன் அரிசியில் பண்ண போகிறோம். இது என் ஒய்ஃப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் நான் இதை கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என் அன்பு வணக்கம். ஸோ இது வந்து ரேஷன் அரிசினா ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரெசிபி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த அரிசியும் நம்ம ஊர் பூமியில் தான் விளையுது. என்ன கொஞ்சம் இதில் வந்து பட்டத்திட்டு இருக்கப்பட்டிருக்காது, தூசி இருந்திருக்கும், அவ்வளோதான். கூட 2 வாட்டி வாஷ் பண்ணோம். இதோட ரேஷியோ என்னன்றதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நாலு டம்ளர் ரேஷன் பச்சரிசியை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 3/4 டம்ளர் உளுந்தையும் நான் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் நான் வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 மணி நேரம் கன்ஃபார்மாக இது ஊறணும். அப்போ தான் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இது இருக்கும். ஸோ இது அப்படியே ஊறட்டும். நம்ம 4 மணி நேரம் கழித்து இதை அரைச்சிக்கலாம். ஆயிடுச்சு, நல்லா எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா என்ன பண்ணலாம், வடிகட்டிக்கலாம். இப்போ என்னென்னா, இதை டைரெக்டாக போட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டு இதை அரைக்கக்கூடாது. ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து மத்தியானம் நான் வடித்த சாதம் இது இங்கே இருக்குது. உங்ககிட்ட பழைய சாதம் இருந்தால் இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதை போட்டு முதல்ல நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு அரைக்கலாம். ஓகே, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். போட்டு கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் தள்ளி விட்டால் நல்லா சீக்கிரமாக இதை அரைஞ்சிரும். இந்த சாதம் இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி சாதம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து போட்ட சாதத்தோட அளவு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த எவ்வளோன்னா உங்கள் கை அளவு கொஞ்சமாக அப்படி பழைய சாதத்தை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஆப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ரீசன், நல்லா புளிக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பினஸும் ஆப்பத்துக்கு அப்படியே நிற்கும். சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தடில் கூட ஆப்பம் நீங்கள் பண்ணுவீங்க. இப்படி போட்டு இதை பண்ணி பாருங்களேன். சாதத்தை மட்டும் கொஞ்சம் போட்டு அரைக்கும் போது பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் அரிசி போடுறதுக்கு முன்னாடியே போட்டுருணும். அப்போ தான் வந்து என்னவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த சாதம் சரியாக அரைப்படாது. சரிங்களா? மாவு நல்லா சூப்பராக ஒரு கொஞ்சம் நரன்னு இருக்கணும். பார்த்தா தெரியுதா? இந்த மாதிரி நரன்னு அரைஞ்சிட்டா இது ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு 30 செகண்ட் அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை அப்படியே வச்சு அழுக்காமல் அப்படியே வச்சிட்டோன்னா நாளைக்கு காலைல புளிச்சு ரெடி ஆகிடும். நாளைக்கு காலைல பார்ப்போமா? ஓகே, மாவு அரைச்சி ராத்திரி அரைச்சி வச்சோம். இன்னைக்கு காலைல விடிஞ்சும் போச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். வா, நல்லா பொங்கி உங்க வச்சுருந்தா அவ்வளோ தூரம் நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போது இது ஒரு முக்கியமான கட்டம். டிசிஷன் இஸ் யோர்ஸ். இது என்ன புதுசு? அது ஒன்றும் இல்லை, மாவை இன்றைக்கே நான் அரைச்ச மாவை எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஒரு வழி. இல்லை நான் 2 நாள் வச்சுருந்து நான் 2 நாளைக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி. இன்க்ரீடியன்ட் ஒன்று தான், ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இன்றைக்கே எல்லாமே பண்ணிடுறேன் அப்படின்னா நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். ஆப்பம் ஊற்றும் போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த மாதிரி நம்ம தேங்காய் பூள் ஊற்றி கரைச்சிக்கணும். எவ்வளோ ஊற்றுறோமோ அதுக்கு மேலேயும் அது தின்னும் நாளுன்னா கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு தான் காரணம். இல்லைங்க நான் வந்து ஒரு 2 நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ தேவை அதுக்கு மட்டும் தனியாக மாவை அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டு நான் காட்ட போகிறேன் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி தேங்காய் பாலை ஊற்றி அப்படியும் வரலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் அதை நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எத்தனை நாள் அன்றைக்கே காலியாகணுமா, ஒரு 2 நாள் வச்சு காலியாகணுமா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நான் காட்டுற எந்த பதத்தில் நான் மாவை வந்து காட்டுறனோ அந்த பதத்துக்கு காட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன்.
மாவை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியால் எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கடாய் ஃபுல்லாக மேலே வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். கரண்டியெல்லாம் சுற்றி விடக்கூடாது, தேய்ச்சி விடக்கூடாது, இப்படியே தான் இதை விடணும். ஆப்பச்சட்டியில் விடுறதா இருந்தால், என்கிட்ட ஆப்பச்சட்டி இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஊற்றி கொடுக்கலாம். நார்மலாக தோசை விடுற மாதிரி சிம்மில் வச்சு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். 4 to 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் ஆப்பம் சூப்பராக ரெடியாக இருக்கும். ஆப்பத்தை கரண்டியை பின்னாடி பக்கமாக இப்படி வச்சும் எடுக்கலாம், இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபேன்டாஸ்டிக்காக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ மொறுன்னு ஒரு ஃபேபுலஸாக இருக்குது பாருங்கள் இந்த ஆப்பம். வா! ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இதை ரொம்ப விரும்பி கண்டிப்பாக இது சாப்பிடுவாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன, பிடிச்சிருந்துச்சில்ல? அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.